டிராகன் அப்படிங்கிற தலைப்பே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி எரிச்சலாக தான் இருந்தது. இன்னைக்கு நடக்குது இந்த மாதிரி, அதை நான் திரையில காட்டுறேன் அப்படிங்கிற பெயரில் இவர்கள் பெண்களை இழிவாக காட்டுவது, பெண்களை மோசமாக நடத்துவது போன்ற காட்சி ரீதியாகவும் வசனம் ரீதியாகவும் வைப்பதை நம்மளால ஏற்க முடியாது. நாட்டுள்ளி பிரதீப் ரங்கநாதன் பல ஹீரோக்களுக்கு நம்ம ஒரு வசனம் பேசுகிறோம், ஒரு காட்சியில் நடிக்கிறோம், இது சமூகத்தில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்லாம் அவங்க யோசிக்கிறதே கிடையாது. ரொம்ப ஒரு பகிரங்கமாகவே சொல்கிறேன், இவர்கள் அனைவருமே கருத்து குருடர்கள் தான். பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஸ்டார் மெட்டீரியலா உருவாக போறாரு அப்படின்னு விக்னேஷ் சிவன் பேசுறாரு அந்த ஆடியோ லான்ச். என்ன காரணம்னா, பிரதீப் ரங்கநாதனுடைய அடுத்த படம் லைக்குங்கிற படத்தை அவரு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சினிமாக்காரர்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கும், முக்கியமாக ஒரு சுயநலமான காரணம் இருக்கும். டிராகன் படத்துல ஒரு கேமியோ ரோல் இருக்கு, அது என்ன சார், அது ஏதோ தகவல் இருக்கா? இல்ல அது எனக்கு பர்சனலா தெரியும் அது யார் நடிக்கிறா அப்படின்ட்டு. ஆனா என்ன ஒண்ணுன்னா, அந்த கேரக்டர் உண்மையிலே அவர் விலகினார் அப்படின்னா அது உண்மையிலே திரைத்துறைக்கே ஒரு நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தீய சக்தியாக அவர் வளர்ந்து நிற்கிறார். அது உண்மையிலேயே சொல்றேன், மிஸ்கினா தான் நான் சொல்றேன். இன்னொரு பக்கம் பிப்ரவரி 21 டிராகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை பற்றின ப்ரொமோஷன்ஸ் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. இந்த படம் எது மாதிரியான ஒரு படமா இருக்க போகுது சார்? அதாவது என்னன்னா, நான் கேள்விப்பட்ட வகையில் இது கல்லூரி பின்னணியில் நடக்கிற ஒரு கதை. அதுக்கப்புறம் இந்த டிராகன் அப்படிங்கிற தலைப்பே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி எரிச்சலாக தான் இருந்தது. என்னடா அது லவ் டுடேன்னு ஒரு ப்ளசண்ட்டான டைட்டிலில் படம் எடுத்து வென்ற ஒருத்தர் அடுத்து ஒரு டிராகன்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காரு அப்படின்லாம் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டேன், டிராகன் அப்படிங்கிறது அந்த கல்லூரியில் அந்த மாணவருக்கு உள்ள பட்டப்பேர். அந்த தலை ரூட்டு தலைங்கிற மாதிரி அவருக்கு டிராகன் அப்படின்னு ஒரு பேர் உண்டா. அது படம் ஆரம்பித்து ஒரு 10வது நிமிஷத்துலேயே அந்த காரணம் நமக்கெல்லாம் தெரிஞ்சிடும். இப்போ கல்லூரியில் இந்த மாதிரி கெத்தாக இருக்கிறவன் அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுங்கிற மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான சீரியஸான விஷயத்தை இந்த படம் அலசும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த 2K கிட்ஸுகளிடம் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த படம் குறித்தும் அவர்களிடம் ஒரு பெரிய ஆர்வம் இருக்கிறத பார்க்க முடியுது. நமக்கு பிடிக்கலை என்பதை தாண்டி இன்னைக்கு சினிமாவுடைய டார்கெட் ஆடியன்ஸாக அவங்க தான் இருக்காங்க. அதனால் அவர்களுக்கு இந்த படம் ஒரு பிடித்தமான படமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் படித்தேன் சார். நீங்கள் ஒரு சினிமா லவர் தாண்டி சமூகத்தை உள்வாங்கிக்கக்கூடிய ஒரு நபர் தான் நீங்கள். அதில் ஒரு எழுதியிருக்காங்க, லவ் டுடே படமாகட்டும், இது மாதிரி படங்களில் பிரதீப் ரங்கநாதன் பெண்களை எப்படி காட்டினாரு, அவர் எது மாதிரி விஷயங்களை கையாளுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் முன் வச்சாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறப்பவே டிராகன் படத்தில் இவன் ஃபுல்லாக கெட்டவனாக இருக்கிறான், காலேஜுக்கு ஒழுங்காக போக மாட்டேன்றான், ரவுடியாக இருக்கான், பெண்கள் லவ் பண்ணுறான் அப்படின்ற அந்த ஒரு இருக்குல்ல சார், விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. பிரதீப் ரங்கநாதன் ஸ்டைலே இதுதான், இது மூலயமா 2K கிட்ஸோட மனநிலையை நீங்கள் சீரழிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்குது. இதை நீங்கள் ஏற்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக. ஏன்னா பிரதீப் ரங்கநாதனுடைய ஸ்டைலுங்கிறது நம்மளை பொறுத்தவரை ஒரு விமர்சனத்துக்குரியதாகத்தான் இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. என்னென்னா, இன்னைக்கு நடக்குது இந்த மாதிரி, அதை நான் திரையில காட்டுறேன் அப்படிங்கிற பெயரில் இவர்கள் பெண்களை இழிவாக காட்டுவது, பெண்களை மோசமாக நடத்துவது போன்ற காட்சி ரீதியாகவும் வசனம் ரீதியாகவும் வைப்பதை நம்மளால ஏற்க முடியாது. என்னன்னா, நீங்கள் இங்கே நடக்கிறத நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் உண்மையில் என்ன நடக்குன்னா, இங்கே திரையில் பார்த்ததை மக்கள் நிஜத்தில் நடத்தி காட்ட நினைப்பாங்க. புரியுதா இல்லையா? ஆனால் நீங்கள் பழி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் படத்தில் காட்டுவீங்க. இதுக்கு ஒரு எளிய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அலைபாயுதேன்னு ஒரு படம். அந்த படம் கதை உங்களுக்கு தெரியும். 2 பேர் லவ் பண்ணுவாங்க, வீட்டுக்கு தெரியாமல் பதிவு திருமணம் பண்ணிட்டு வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் ஜம்முன்னு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா மணிரத்னத்தினுடைய கற்பனையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் கேட்டு உள்வாங்கி அந்த படத்தில் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அலைபாயுதே வந்த பிறகு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஊர் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எப்படி கணக்கில் எடுத்துக்கிறது? நாட்டில் நடந்ததை மணிரத்னம் காட்டினாரா, அல்லது மணிரத்னம் காட்டினதுனால அது நாட்டில் அது பரவலாக நடக்க தொடங்கியதா அப்படின்னா, நிச்சயமாக அந்த சினிமாவில் நீங்கள் அதை காட்சி ஆக்கியதால் தான் அது பெரிய அளவில் மக்களை சென்றடைந்து அது வழக்கத்துக்கு வந்தது, ஒரு தாக்கம் ஏற்படும் நிச்சயமாக. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் படத்தில் இந்த மாதிரி நடத்தும் போது எப்பயுமே சினிமாவில் ஒரு ஹீரோ பண்ணுறதை ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறான்னா, திரையில் பார்க்குற அந்த பிம்பத்தை நான் தான் அது அப்படின்னு நினச்சிக்குவான், அதோட அவன் கனெக்ட் ஆகும். ஆமாம், அதனால தான் அவன் அதை ரசிக்கிறது, அதை 2வது தர பார்க்கறது, 10 தர பார்க்கறதெல்லாம் நடப்பதற்கு காரணம் அது பிரதீப் ரங்கநாதன் கிடையாது, அது நான் தான் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வர்றது தான். இது ஒரு உளவியல் காரணம். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே பண்ணுறதை இவன் பார்த்துட்டான் அப்படின்னா, இப்போ நிஜ தியேட்டரை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி பண்ணணும்னு தானே நினைப்பான்.
அதனால் அதை வந்து நம்ம நிச்சயமாக ஏற்க முடியாது. இன்னொன்று இங்கே என்ன சிக்கல்னா, நாட் ஒன்லி பிரதீப் ரங்கநாதன், பல ஹீரோக்களுக்கு நம்ம வந்து ஒரு வசனம் பேசுகிறோம், ஒரு காட்சியில் நடிக்கிறோம், இது சமூகத்தில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்லாம் அவங்க யோசிக்கிறதே கிடையாது. ரொம்ப ஒரு பகிரங்கமாகவே சொல்கிறேன், இவர்கள் அனைவருமே கருத்து குருடர்கள் தான். ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாகலாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. டைரக்டர் சொல்கிறாரு இந்த இடத்துல இது பேசணும், ஓகே பேசிடுவோம். அவர் ஒரு டைரக்டர் தானே, அவர் ஒரு டைரக்டர் தான். ஆனால் என்னென்னா இதுக்கு மேலே அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ இது வந்து சமூகத்தில் எப்படி போகும், அதை அவன் எப்படி பார்வையாளன் எப்படி அதை ரிசீவ் பண்ணிக்குவான், அவன் அதை எப்படி போய் அப்ளை பண்ணுவான். ஸோ இந்த மாதிரிலாம் டீப்பாகலாம் இவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இவங்களுடைய ஃப்ரேம்ங்கிறது பார்த்து ரொம்ப நேரோவாக இருக்கும், ரொம்ப குறுகிய பார்வை தான் இவங்ககிட்ட. அதுதான் இதுக்கெல்லாமே காரணம். பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஸ்டார் மெட்டீரியலாக உருவாக போறாரு அப்படின்னு விக்னேஷ் சிவன் பேசுறாரு அந்த ஆடியோ லான்ச்சில். இது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்க முடியும்? என்ன காரணம்னா, பிரதீப் ரங்கநாதனுடைய அடுத்த படம் லைக்குங்கிற படத்தை அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இவர் ஸ்டார் மாதிரி உருவாகுவார் அப்படின்னு இவர் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அவருடைய படத்துக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் கிடைக்கும், ஒரு பெரிய ஹைப்பு கிடைக்கும். சினிமாக்காரர்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கும், முக்கியமாக ஒரு சுயநலமான காரணம் இருக்கும். அது வந்து விக்னேஷனுடைய பேச்சும் விதிவிலக்கு இல்லை. அப்போ ஸ்டார் மாதிரி ஒரு பெரிய நடிகராக அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக்கான ஒரு இது இருக்குது அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல சார், அது அந்த அளவுக்கான ஒரு தகுதியான நபரா பிரதீப் ரங்கநாதன்? இல்லை, அவருடைய தகுதி குறித்து நாம் வந்து ஒன்றும் மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு படம் நடித்தார், அந்த படம் வெற்றி அடைந்தது. வெற்றினா எப்படின்னா 5.5 கோடியில் எடுத்து 50 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. ஏன்னா அந்த வெற்றியை பிரதீப் ரங்கநாதனும் எதிர்பார்க்கல, அதை தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனமும் எதிர்பார்க்கல. சினிமாவுடைய வெற்றியை பார்த்தீங்கன்னா நம்ம கணிக்கவே முடியாது. ஒரு படம் ஓடுன்னு நினைப்போம், ஓடாது. இந்த படம் ஓடாதுன்னு நினைப்போம், பெரிய அளவில் ஓடும். ஸோ அந்த மாதிரி அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைந்தது. அந்த நம்பிக்கையில் ஒரு 15 கோடி சம்பளம் கேட்டு அதை கொடுத்து இன்றைக்கி 2-3 பேர் அவரை வச்சு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படங்கள் வெற்றி அடைந்தால் அவர் மறுபடியும் அப்படி ஒரு ஸ்டாராக அவர் உருவாகலாம். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் சேனல்லே பேசியிருந்த ஒரு விஷயம் தான் சார் இது. இந்த டிராகன் படத்தில் ஒரு கேமியோ ரோல் வந்து இருக்குது, அது யார் பண்ண போகிறாங்கன்ற அந்த ஒரு குழப்பம், ஒரு எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன சார், அது ஏதோ தகவல் இருக்கா? இல்லை, அது எனக்கு பர்சனலாக தெரியும் அது யார் நடிக்கிறா அப்படின்ட்டு. ஆனால் என்ன ஒன்றுன்னா, அந்த கேரக்டர் வந்து இவங்க ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. அது வந்து உடஞ்சிடக்கூடாது. இன்னொன்று நம்மக்கிட்டே என்னென்னு கேட்டிங்கன்னா, நட்பு முறையில் ஷேர் பண்ணிவிட்டு அதை தயவு செஞ்சு ரிவீல் பண்ணிடாதீங்க அப்படின்னு வந்து அவங்க ரிக்வஸ்ட் வச்சதுனால அதை நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியல. அதே நேரம் அவங்க அப்படி சொன்னதை வைத்து பார்த்தீங்கன்னா, சிம்பு நடிக்கிறாரு, அவர் நடிக்கிறாரு, இவர் நடிக்கிறாருங்கிற மாதிரியான ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு. அது அந்த படத்துக்கான ஒரு ஹைப்பாக இருந்தால் இருந்துட்டு போகுது. அதே இதுக்கு நம்ம உடப்பான. இன்னொன்று சார், அந்த இதில் வந்து மிஸ்கின் பேசின ஒரு வார்த்தை, அவர் இப்போல்லாம் எங்கே மேடையில் போய் பேச ஆரம்பித்தாலும் அது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகிறது. அவரும் அது மாதிரி தான் பேசுகிறாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் சினிமாவை விட்டே விலக போகிறேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. என்ன சார் இது, உண்மையாலுமே அது சொல்கிறாரு? உண்மையிலே அவர் விலகினார் அப்படின்னா அது உண்மையிலே திரைத்துறைக்கே வந்து ஒரு நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அது என்னைக்கு விலகுறேங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் நாம் கூட அவரை சந்தித்து ஒரு பொக்கேவை கொடுத்து அவரை வழி அனுப்பி வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தீய சக்தியாக அவர் வந்து வளர்ந்து நிற்கிறார். அது வந்து உண்மையிலேயே சொல்கிறீங்க, மிஸ்கினை தான் நான் சொல்கிறேன். பிசாசு நல்ல படம் தானே நான் சொல்கிறது. ஒரு திரைப்பட இயக்குனராக சொல்லலை, திரைக்கு பின்னால் திரைப்பட விழாக்களில் அவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கும்போது இவர் சினிமாவிலிருந்து ஒரு அகற்றப்பட வேண்டிய ஒரு தீய சக்திங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் மக்கள் அவரை வரவேற்கும் வரை அவரை சினிமாவிலிருந்து அகற்ற முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அப்படி இருக்கும்போது அவரே நான் சினிமாவை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கணும். அந்த நன்னாளை நான் வந்து ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்.